வணக்கம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து டம்மியில் அளவெடுத்து பின்னாடி பார்ட்டை நான் வரைஞ்சி காட்டியிருந்தேன் உங்களுக்காக. அந்த அளவு தான் நான் இப்போ வெட்டிகிட்ருக்கேன். அந்த பின்னாடி பாகத்தை நான் இப்போ வந்து உங்களுக்கு எப்படி வெட்டணுங்கிற இது காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராஸ்லாம் அந்த சார்ட்டில் தான் போட்டிருக்கேன். டம்மியோட அளவுங்கிறதுனால நான் சார்ட்டில் தான் போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் வெட்டி கரெக்டான பின் பாகத்தை நான் எடுக்கிறேன். பின்பாகத்தை எடுத்ததுக்கப்புறம் கரெக்டான பாடி அகலத்துக்கு ஒரு நாச் போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி மடிச்சடிக்க போகிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு ஒரு நாச் போட்டுக்கலாம். இது வந்து பின்பாகம் வந்து இப்போ நம்ம கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம இதை கிராஸில் வச்சு முன்பாகம் வரைகிறேன். நான் எதுக்காக கிராஸில் வச்சு வரைகிறேன்னா, இப்போ நீங்கள் கிராஸ் கட்டிங் போடுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிராஸாக இருக்கிற முக்கோண பகுதி உள்ள இடத்துல நம்ம பின் பார்ட்டை வச்சு நம்ம முன் பார்ட் அளவுக்காக மார்க்கிங் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம எடுக்கிற அளவு எல்லாமே பின்னாடியோட அளவு தான் எடுக்கிறோம். நம்ம பாடியோட அகலம் மட்டும்தான் நமக்கு வரும். மீதி எல்லாமே பின் பாகத்தோட அளவு தான். அதாவது ஹாம்கோல், பின் கழுத்து உயரம் எல்லாமே வரும். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் போட்டேன். நான் இப்போ வந்து ஸ்கெட்சில் போட்டு காட்டுறேன். ஏன்னா பென்சிலில் உங்களுக்கு தெரியாது, அதனால் நான் வந்து ஸ்கெட்சில் போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாம்கோல் எப்பவும் போல் நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்ம பின்பாகத்துக்கு 1.5 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணணும் இந்த ஹாம்கோல் வளைவுக்கு. இப்போ வந்து நம்ம 1 இன்ச்சில் தான் மார்க் பண்ணணும். அதே மாதிரி பின் கழுத்து உயரம் வந்து நம்மளது 9 இன்ச் இருந்தது. முன் கழுத்து உயரம் வந்து 6 இன்ச்சு தான் எடுத்திருக்கோம். அதனால் 6 இன்ச் நம்ம மார்க் பண்ணுறோம். சைடில் பாடியோட அகலத்துக்கு ஒரு மார்க் பண்ணுறோம். பாடியோட கரெக்டான அகலத்துக்கு ஒரு மார்க்கிங்கும், எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங்கும் நான் பண்ணுறேன். ஒரு டெய்லர்ஸ் 1 இன்ச்சு விடுவாங்க, நான் 1.5 இன்ச்சு தான் விடுவேன். ஏன்னா நிறையா பின்னாடி வந்து லைஃப் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய பிரித்து போட்டுக்கலாங்கிறதுக்காக கொஞ்சம் நிறைய இடம் விடுறேன். அதனால் 1.5 இன்ச்சு விட நீங்கள் 1 இன்ச்சு வேணும்னா விட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பின்பாகத்துக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். பின்பாகத்தில் 1.5 இன்ச்சு பண்ணியிருந்தேன். இங்கே வந்து 1 இன்ச்சு தான் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு முன் கழுத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா 3/4 இன்ச்சு வரைகிறேன். 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 3/4 இன்ச்சுக்கு பண்ணிவிட்டு நம்ம வந்து நீங்கள் இதையுமே 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக வரும். முன் கழுத்து உயரம் வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன் கழுத்தோட அகலம் வந்து மேலே 2.5 வச்சோம், கீழே வரும்போது 2.25 to 3 இன்ச்சு வச்சுக்கலான்னு சொல்லியிருந்தேன். அந்த அளவில் 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு 3/4 இன்ச்சுக்கு ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம். இதுதான் முன்கழுத்தோட வளைவு. இப்போ நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும், முன்பாகத்துக்கும் பின்பாகத்துக்கும் ஒரே அளவு தான் வந்திருக்கும். இதுக்கு மேலே தான் உங்களுக்கு முன்னாடி பார்ட்டு வந்து எப்படிங்கிறது கரெக்டாக தெரிய முடியும். நல்லா பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 இன்ச் நம்ம பின் பாடியோட உயரம் எடுத்திருக்கோம். பாடியோட மொத்த உயரம் 13 இன்ச்சு. அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது பாடியோட பின் பாகத்தோட உயரம் எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவு தான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர்லேருந்து சென்டர் பண்ணி ஒரு கோடு போடுங்க. அதாவது ஷோல்டர்லேருந்து சென்டர் கிடையாது, 1/2 இன்ச்சு தள்ளி சென்டர் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கணும். இந்த கோடு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா 2.5 இன்ச்சு, அதாவது முன்கழுத்து பக்கம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடைவெளியில் 2.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹாம்கோல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இதுதான் உங்களோட கரெக்டான அளவு. 2.5 இன்ச்சு சென்டர் நம்ம ஒரு மார்க் பண்ணணும் இல்லையா ஷோல்டர்லேருந்து, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு மார்க் பண்ணலாம். அதாவது 1 இன்ச்சு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 1 இன்ச்சு பண்ணாமல் 13 இன்ச்சுலேயுமே கூட நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். அதாவது அவங்களோட பாடியை பொறுத்து, ஒருத்தங்க கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியே 13 இன்ச்சு அப்படியே வச்சுக்கணும். இல்லை அவங்க கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த முன் பாடியோட அகலம் உயரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம எப்போவுமே நம்ம ப்ளவுஸில் முன்பாடி உயரம் வரும். இதில் வந்து முன்பாடியோட உயரத்தை நம்ம தனியாக பிரிக்காமல் 1 இன்ச்சு நம்ம 13 இன்ச்சுலேருந்து மேலே வச்சுருக்கோம். 2 சைட்லேயுமே 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இதுதான் உங்களுக்கு முன்னாடி பார்ட்டு. உங்களுக்கு அளவே செட் ஆகலை, அளவு ப்ளவுஸே கரெக்டாக இல்லைன்னா கூட, அதாவது நம்ம அவங்க கொடுத்த அளவில் இருந்து கூட உயரத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணினா கூட உங்களுக்கு கரெக்டாக வரும்.
பாடியோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 10.25 இன்ச்சு, உயரம் வந்து 13.5 இன்ச்சு வருது. 13.5 இன்ச்சுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் 1 இன்ச்சு கம்மி பண்ணிடணும். இந்த முன் கழுத்தெல்லாம் நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஹாம்கோல், முன் கழுத்து எல்லாமே சைடு வந்து 1.5 இன்ச்சு மார்க்கிங். முன்னாடி இந்த 1/2 இன்ச் வந்து கொக்கி தைக்கிறதுக்கான இடைவெளி விட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைவெளி கேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழேருந்து 2.5 இன்ச்சு, அதே மாதிரி சைட்லேயும் கீழேருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். நடு சென்டரில் 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இது நான் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல எழுதுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வரும். அளவில் எந்த ஒரு வித்தியாசமும் வராது. உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறத விட அளவெடுத்து தைக்கும்போது நிறைய பிரச்சனைகளை சரி பண்ண முடியும். சில டெய்லர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வெட்டியிருப்பாங்க, தைச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அளவு வச்சு தைக்கும்போது அவங்களுக்கு ஒரு சில ப்ளவுஸில் அளவு கரெக்டாக வரும், ஒரு சில ப்ளவுஸில் அளவு சரியில்லாமல் கூட இருக்கும். அது நம்ம தைக்கிற விதம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க கட்டிங்கில் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு சரியாக தெரியாது. அதனால் நம்மளோட கட்டிங் போடும்போது சில வித்தியாசங்கள் வர செய்யும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கஸ்டமர் எப்போவுமே உங்கள்கிட்ட தான் தைப்பாங்க. வேறு எங்கேயுமே தேடி போக மாட்டாங்க. சின்ன சின்ன வித்தியாசம்தான் வரும். அப்படியே இருந்தாலும் அதாவது நெக்கு ஹைட் கம்மி பண்ணுறது, அதிகம் பண்ணுறது, இல்லை லூஸ் டைட் அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம ஈஸியாக அதை சரி பண்ணி கொடுத்துடலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட மீதி வீடியோவை நான் உங்களுக்கு அடுத்த பாகத்தில் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.